Number 3. ஹாய் கைஸ், நான் அவங்க சேலம் தமிழன். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. ஸோ மறுபடியும் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, மறுபடியும் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி, பரவாயில்ல. இன்றைக்கி ஒன்று புதுசாக ஒன்று மாற்றினுச்சு கைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைஃப்பில் நம்ம பாக்கெட்டில், நம்ம கையில், சரி ஓகே, நம்மக்கிட்ட ₹1 கூட இல்லாமல் இருக்கும்போது நம்மளோட லைஃப் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும். அந்த ஒரு பாடம் நம்ம சாகிற வரைக்கும் அதை நம்மளால் மறக்கவே முடியாது. ஓகேங்களா? இது ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்டாக இருக்கும் நம்ம லைஃப்பில். பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அது ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த நிலைமை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு பாடத்தை கற்றுத்தரும். அதை மட்டும் நம்ம என்றைக்குமே மறக்கவே மாட்டோம். ஓகேங்களா? ஞாபகமாக வச்சுக்கோங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா, சூரியனை செம்ம அழகாக இருக்குல்ல. இப்போ ஈவினிங் டைமு. ஸோ சூரியன் மறைய போகுது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெளிச்சம் செம்ம கிளைமேட்டுங்க, வேறு மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம கொண்டலாம்பட்டி பக்கமாக வந்துட்டோம். ஸோ கொண்டலாம்பட்டி ரீச் பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி போனோம்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பரவாயில்ல, ஓரளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படியே போகலாம். என்ன இவர் நடுவுலேயே போயிட்டுருக்காரு? அண்ணே கொஞ்சம் ஓரம் போனேன். போக மாட்டாரா? வந்துட்டார். ஓகே, ரைட். சரி, நாம் ஒதுக்கி போவோம், அதுக்கும் வழி இல்லையா? ஓரம் போ. ரைட், பஸ்ஸுக்கு முன்னாடி முந்திட்டேன். ரைட்ரா, சூப்பர்ரா, வெரி குட். ஸோ கிராஸ் பண்ணியாச்சு ரவுண்டானாவை. ஓகே, இப்போ உனக்கு தோணுது சொல்லவா? உங்கள்கிட்ட சொல்லுவோம். அதாவது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டுமே சிரித்து பேசி பழகுவாங்க. ஸோ அவங்க ஒரு கேட்டகரி. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி தனியாக ஒதுங்கி வந்துடுவாங்க. ஸோ அவங்க 2வது கேட்டகரி. இதில் பார்த்திங்கன்னா நான் 2வது கேட்டகரி. ஸோ நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நானும் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கிறேன், வழியே விட மாட்டேங்கிறாங்க. வழி விடுவீங்களா மாட்டிங்களா அண்ணே? கொஞ்சண்ணே. சரி, ஓகே, சரி, நம்ம பொறுமையாக போவோம் வாங்க. அவ்வளோதான், பக்கமாக வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பார்த்து பண்ணிக்கலாம். வாழ்க்கை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மனசில் கூட யாருக்கும் கெட்டது நினைக்காம, அடுத்தவங்கள ஏமாற்றாமல், திருடாமல், முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு தான் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வரணும்னு நினைக்கிற அந்த ஒரு மனுஷனுக்கு தான் அடி மேலே அடி விழுந்து பாவம் அந்த மனுஷன் நொந்தே போயிடுவான். அதாங்க வாழ்க்கை. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள், சொல்ல முடியாத அனுபவங்கள் எவ்வளவோ இருந்தாலும் தான் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு உண்மையான நபர் கூட இல்லைன்னு ஃபீல் பண்ணுற அந்த ஒரு கேட்டகரியில் நானும் ஒருத்தங்க. இந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு சாங் ஒன்று ஞாபகம் வருது. பாடட்டுமா? பாடுவோம். எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, என் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா, அடியானோட காதல் கைரேக போல, பெண்ணோட காதல் கை குட்ட போல, கனவுக்குள்ளே அவளை வச்சே நீ,
என் கண்ணு ரெண்டும் தேடி போனாலே, புல்லாங்குழல கையில் தந்தாலே, என் மூச்சு காத்த வாங்கி போனாலே, பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் நின்று முத்தெடுக்க போனா மூச்சடங்கும் தன்னா, காதல் முத்தெடுத்த பின்னா மனம் பித்தமாக தன்னா, அவ கையை விட்டு தான் போயாச்சு, கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சு, காதல் என்பது வீண் பேச்சு, மனம் நாளே புண்ணா போச்சு. காய்ஸ், தயவு செய்து திட்டிடாதீங்க. என்னுடைய வயசுக்கு என்ன முடியுமோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ரிலேக்ஸ் வந்து தப்பாக இருந்தாலும் சரி, தயவு செய்து திட்டிடாதீங்க, ஓகேங்களா? ஏதோ என்னால் முடிஞ்சது நான் ட்ரை பண்ணேன். ஓகே, இது எந்த ரூட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வழியில் நம்ம போனோமா நேராக சித்தர் கோயிலுக்கு போகலாம். ஸோ இளம்பிள்ளை ரூட்டு, சித்தர் கோயில், அடுத்து இளம்பிள்ளை. இப்போது சடனாக வந்து ஞாபகத்துக்கு ஒன்று வந்ததுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரியில் நான் ஒரு ஸ்டேட்டஸில் பார்த்தேன். ஸோ சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அம்மாக்கிட்ட நம்ம வலிக்கிற மாதிரி நடிப்போம். பட்டு இப்போ பார்த்திங்கன்னா அம்மாக்கிட்ட வலிக்காத மாதிரி நடிச்சிட்ருக்கோம். உண்மையிலேயே வந்து இது ரியாலிட்டிங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபேமிலியோடு நம்ம கன்சல்ட் பண்ண முடியாது. அதை வச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக சொல்லியிருக்காங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களை வந்து ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக ஏமாந்து போயிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏமாத்துறது மட்டும்தான் தப்பு, ஏமாந்து போகிறது தப்பு கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைட் கட் பண்ண வரோம். இண்டிகேட்டர் போட்டாச்சு, வண்டி வந்துகிட்டே இருக்குது, பார்க்கலாம். நான் விட்டுடலாம். ஓகே, போட்டும். ஓகே, ஸோ இன்னும் வந்து நிறைய வீடியோ போடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்னை வந்து அழுத்தி என் மேலே வர விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ தான் வந்து தடுத்தாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணி போய்கிட்டே இருக்கணுங்க. எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி மேலே வரணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் ஆசைப்பட்றேன். பட் வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ என்னைக்காக இருந்தாலும் வந்து தோல்வி அதிகமாக இருந்தாலும் வெற்றி ஒன்று தான். ஸோ அந்த ஒரு இலக்கை நோக்கி தான் நம்ம போய்கிட்டே இருக்கணும். எவ்வளவு தோல்வி வந்தாலும் நமக்கு கிடைக்க போகிறது ஒரே ஒரு வெற்றி தான். என்றைக்குமே அதை மறக்காதீங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் செய்யுங்க. அடுத்தவங்க நம்ம மேலே நம்ம அக்கறைப்படுறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க சொல்கிறத கேட்க வேணாம். நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ, நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நம்ம செஞ்சாலே நம்ம முழுசாக சந்தோஷமாக இருப்போம். ஸோ இவங்க சொல்லிட்டாங்க, இதை பண்ணி நம்ம செய்யலாம், இது செய்யலைன்னா நமக்கு வந்து அவங்க வந்து நம்ம மேலே வெறுப்பை காட்டுவாங்க அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. இது நம்மளோட வாழ்க்கை. நம்ம தாங்க வந்து எடுத்து கொண்டு போய் நமக்கு என்ன சந்தோஷமோ அதை தான் நம்ம வந்து பண்ணணும். அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நம்ம வாழலை, நம்ம சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நம்ம வாழ்கிறோம். அப்பா அம்மாவே நம்ம வந்து இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொன்னாங்களாவே அது கொஞ்சம் அப்செட் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை மட்டும் நம்ம செஞ்சாவே போதும். நம்ம லைஃப் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் பக்கமாக வந்துட்டேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.